வணக்கம். சாய் மீடியா செய்திகள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கதிர்காமம், இந்திரா நகர், லாஸ்பேட் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் பூத் லெவல் ஏஜென்ட் BLA-2 சம்பந்தமான பயிற்சி முகாம் கதிர்காமம் தொகுதி உட்பட்ட ஹோட்டல் தமிழ் பார்க்கில் மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமையில் நடைபெற்றது. மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாவட்ட பொறுப்பாளர் ராமு, மாநில செயலாளர் தமிழ்மாறன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். அவர்கள் BLA-2வின் பணியினை விரிவாக எடுத்துரைத்து பயிற்சி அளித்தார். மேலும் கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த மாநில ஊடகத்துறை தலைவரும் நாகேஸ்வரன் கலந்து கொண்டார். மேலும் லாஸ்பேட் தொகுதி சார்பாக சந்துரு மற்றும் கதிர்காமம் தொகுதியின் தலைவர் தினேஷ் தலைமையில் நிர்வாகிகள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்டலாயம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு லிங்கேஸ்வரருக்கு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து அன்னாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்டலாயம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ குரு லிங்கேஸ்வரருக்கு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து பலவிதமான அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளிய ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. மேலும் உட்புறப்பாடு நடைபெற்று பஞ்சமுக தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர்.
மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சாலைகளில் கழிவுநீர் வாய்க்கால் உடனே அமைக்க புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மணவெளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு, தவளக்குப்பம் முதன்மை சாலைகளில் செல்லும் பிரதான சாலையின் இருபுறமும் நீண்ட நாட்களாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க வலியுறுத்தி 2021ஆம் ஆண்டு முதல் மணவெளி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக பலமுறை கோரிக்கை மனுவை வழங்கினர். தற்போது அரசு அந்த பகுதியில் கழிவுநீர் வாய்க்காலை அமைக்காமல் சாலை போடுவதற்கான பணிகளை புதுச்சேரி அரசு தொடங்கியுள்ளது. நீண்ட நாட்களான கோரிக்கையை தவளக்குப்பம், நல்லவாடு செல்லும் சாலைகளில் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்த பிறகே சாலைகளை போட வேண்டும் என நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.